ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணியின் மரணம் தமிழ்நாட்டை உலுக்கியிருக்கு. 47 வயதாகிய இவர் மரணத்திற்கு முன்பு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். யாராலையும் இந்த செய்தியை நம்ப முடியவில்லை. அத்தனை பேரும் சோகத்திலும் அதிர்ச்சியிலும் தான் மூழ்கியிருக்காங்க. அருமையான தேனினும் இனிய குரலுக்கு சொந்தக்காரர் பவதாரணி. மிகவும் யூனிக்கான குரல் தான் அவருடையது. தனது தந்தையுடைய இசையில் பெரும்பாலும் பாடல்கள் பாடியுள்ளார். அழகான அவரது குரலுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் பாரதி படத்தில் கிடைச்சது. தனது தந்தையோட இசையமைப்பில் அவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று பாடல் இப்போ கேட்டாலும் கூட அவ்வளவு சுகமாக இருக்கும். அழகான குயில் வந்து பாடியது போல அவ்வளவு அருமையாக பாடியிருப்பாங்க பவதாரணி. இளம் வயதிலேயே தன்னுடைய குரல் வளத்தால் தனக்கென ரசிகர் பட்டாளத்தையே வைத்திருந்தார் பவதாரணி. இசைஞானியுடைய மகளாக அறியப்பட்டாலும் கூட அதையும் தாண்டி பவதாரணியுடைய குரல் இனிமை மற்றும் இசை திறமையால் தனக்கென ஒரு திறமையை வளர்த்து மிகப்பெரிய உச்சங்களை தொட்டிருந்தார் பவதாரணி. பவதாரணிக்குள்ளே இப்படி ஒரு உயிர்கொல்லி வியாதி புகுந்து அவருடைய உயிரை பறித்தது அப்படின்னு இப்போ வரைக்கும் யாராலையும் நம்ப முடியல. தமிழ்நாட்டில் எல்லா பேருமே அதிர்ச்சியில் தான் உறைந்து போயிருக்கோம். சொந்த பிள்ளையை, சகோதரியை இழந்தது போன்ற விரக்தி தான் வேதனையும் ஒவ்வொரு மனதிலையும் பிசைந்து கொண்டிருக்கிறது. பவதாரணியுடைய மறைவுக்கு தலைவர்கள், நடிகர்கள், நடிகைகள் இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க. இளையராஜா மகள் பவதாரணி தொடர்பாக அவர் பெற்ற கடைசி கட்ட சிகிச்சை தொடர்பாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. அவருக்கு தொடக்கத்தில் கடுமையான வயிற்று வலி பிரச்சனை இருந்துள்ளது. பித்தப்பையில் கல் இருப்பதாக நினைத்து அவருக்கு தொடக்கத்தில் அதற்குண்டான சிகிச்சையை அளித்துள்ளனர் டாக்டர். அதன்படியே பித்தப்பையில் கல் இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு சிகிச்சை தரும்போது தான் அவருக்கு கல்லீரல் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிக்கும் பொழுது அவருடைய கல்லீரல் புற்றுநோய் 4வது ஸ்டேஜில் இருந்துள்ளது. பொதுவாகவே புற்றுநோயை முதல் கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டா எளிதாக சரி செய்ய முடியுமாம். ஆனால் 4th ஸ்டேஜில் கண்டுபிடிச்சதுனால 3வது ஸ்டேஜை தாண்டினாலே காப்பாற்றுவது கடினம். பவதாரணிக்கும் இதே பிரச்சனை தான் இருந்திருக்கு. கல்லீரல் புற்றுநோய் கடைசியாக அவரின் மரணத்திற்கு காரணமாகவே அமைந்துவிட்டது. இளையராஜா இசையமைத்த ராசையா படத்தில் மஸ்தானா மஸ்தானா பாடல் மூலம் பாடகியாக அறிமுகமானாங்க. இப்படி பல பாடல்கள் அவருடைய இனிமையான குரலில் பெரிய அளவில் மக்கள்கிட்ட கவனம் பெற்றது. தந்தை இளையராஜா, சகோதரர் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்டோர் இசையமைப்புலேயும் நிறைய பாடல்களை பாடி கொடுத்துருக்காங்க பவதாரணி. கடந்த சில வருஷமாகவே இவங்க பாடாமல் இருந்தாங்க. சமீபத்தில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு 3 திரைப்படங்களுக்கு பவதாரணி இசையமைத்திருக்காங்க. இந்த நிலையில் அவருடைய திடீர் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 5 மாதங்களாக உடல்நல பிரச்சனையில் இருந்தவங்க இலங்கையில் சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும் நிலையில் தான் திடீர்னு சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை 5:20 மணிக்கு மரணமடைந்திருக்காங்க. இன்று மாலை அவருடைய உடல் சென்னைக்கு கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே திடீரென அவர் ஆயுர்வேத சிகிச்சைக்கு மாறியது ஏன்? எதற்காக சிகிச்சை எடுக்க இலங்கைக்கு சென்றாங்க? அவர் எந்த வகையான சிகிச்சை அளிக்கப்பட்டது? ஒருவேளை அந்த சிகிச்சை தான் இந்த திடீர் மரணத்திற்கு காரணமா? இது போன்ற பல வகையான கேள்விகள் தற்போது எழுப்பப்பட்டு வருகின்றது. எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல பாடகிய, சிறந்த ஜீவனையும் நாம் இழந்துட்டோங்கிறது தான்ப்பா உண்மை. பவதாரணியின் ஆத்மா சொர்க்கத்தில் இளைப்பாறட்டும்னு நம்ம சேனல் வாசகர்கள் வேண்டிக் கொள்வோம்ப்பா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.